இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சீராக்கின் ஞான நூல் 5ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே, ஆண்டவர் பொறுமை உள்ளவர் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. நான் பாவம் செய்தேன், நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், எனக்கு எந்த துன்பமும் நேரவில்லை, எந்த இழப்பும் ஏற்படவில்லை என்று சொல்லி ஆண்டவர் பொறுமையை நாம் சோதிக்க கூடாது, ஆண்டவர் இரக்கத்தை நாம் உதாசீனப்படுத்த கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. நாம் செய்த பாவத்திற்காக நம்மை தண்டித்து அழிக்க வேண்டும் என்பது கடவுள் விருப்பம் அல்ல. மாறாக நாம் மனமாறி வாழ்வு பெற வேண்டும் என்று கடவுள் விரும்புவதால் அவர் நம்மட்டில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அழிந்து போகாமல் நாம் அனைவரும் மனம் மாற வேண்டும் என்று கடவுள் பொறுமையோடு இருப்பதாக புனித பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அழிவில் இன்பம் காண்கிற கடவுள் அல்ல நம் கடவுள். மாறாக நம் வாழ்வில் இன்பம் காண்கிற கடவுள் தான் நம்முடைய கடவுள். எனவேதான் நாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மட்டில் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த பொறுமையை நாம் ஏளனம் செய்து ஆண்டவர் இரக்கத்தை உதாசீனப்படுத்தி நாம் தொடர்ந்து பாவம் செய்து வாழ்வோம் என்று சொன்னால் நீடிய பொறுமையுள்ள தேவன் நீதியின் தேவனாக வெளிப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. திரு வெளிப்பாடு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தியத்திரா திருச்சபையில் நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்ந்த இசபேல் என்ற பெண் மனம் மாற ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அந்த பெண் மீண்டும் மீண்டும் நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்ந்ததால் அந்த பெண் மட்டுமல்ல, அந்த பெண்ணின் சந்ததியும் அழிவை சந்திக்க போவதாக அந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை நம் தலைமுறைக்கு ஆசிரை விட்டு செல்ல வேண்டும். மாறாக நம்முடைய வாழ்க்கை நம் தலைமுறைக்கு சாபத்தை விட்டு செல்லக்கூடாது. ஆபிரகாமின் நேர்மையான வாழ்க்கை ஈசாக்குக்கு ஆசிரை விட்டு சென்றது. ஆனால் காமின் நெறிக்கேடான வாழ்க்கை சந்ததிக்கு சாபத்தை விட்டு சென்றதாக தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய நேர்மையான வாழ்க்கை நம் சந்ததிக்கு ஆசிரை விட்டு செல்ல வேண்டுமே ஒழிய நம்முடைய நெறிக்கேடான வாழ்க்கை நம் சந்ததிக்கு சாபத்தை விட்டு செல்லக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளது இந்த இரக்கத்தின் காலத்தில் நாம் மனம் மாறி நம்முடைய எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி முழு இதயத்தோடு கடவுளை நோக்கி திரும்பி அவருக்கு உகந்த நேர்மையான பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாமும் நம் சந்ததியும் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருக்கும். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பொறுமையை உதாசீனப்படுத்தி வாழும் போது நீடிய பொறுமையுள்ள தேவனாகிய நீர் நீதியின் தேவனாக வெளிப்படுவீர் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த இரக்கத்தின் காலத்தில் நாங்கள் மனம் மாறி எங்கள் எல்லா பாவ வழிகளையும் விட்டு முற்றிலும் விலகி முழு இதயத்தோடு உம்மை நோக்கி திரும்பி அப்பா உமக்கு உகந்த நீதிமான்களாக நேர்மையாளர்களாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே, எங்களையும் எங்கள் சந்ததியையும் இந்த உலகிலும் தேவரீர் ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்களுக்கு அந்த நிலை வாழ்வை பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான
அதிகமான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.